ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் ஆரம்பிச்சு இந்த மல்டி கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்புன்னு சொல்லிட்டு பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி நம்மளோட சீரீஸில் கடைசியாக நம்ம பார்த்த வீடியோ தான் வந்து அக்ரெசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. ஸோ அக்ரெசிவ் ஃபண்டில் பார்த்தா வந்து இந்த நியர்லி ஒரு 21 வயசுலேருந்து ஒரு 45-50 வயசு மக்கள் எல்லாருமே வந்து இந்த அக்ரெசிவ் ஃபண்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன ஏது, இந்த அக்ரெசிவ் ஃபண்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவும் நம்ம வந்து அதை பற்றி பார்த்தோம். இன்கேஸ் பார்க்கல அப்படின்னா வந்து இங்கே நான் ஐ கார்டு கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கன்சர்வேட்டிவ் ஃபண்ட். அண்ட் இந்த ஃபண்டு யாருக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் நியர்லி நான் என்னோட ரிட்டையர்மெண்ட் காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன், இல்லை நான் அடுத்த ஒரு 10 வருஷத்தில் நான் ரிட்டையர் ஆக போகிறேன், இல்லை ஒரு 5 வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறேன், அப்போ நான் வந்து அதுக்கு தேவையான ஒரு பணத்தை நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து நான் அக்ரெசிவாக வேணாம், எனக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பயங்கர ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லைப்பா. நான் வந்து இப்போ ஒரு ஆர்டி எஃப்டிலாம் நான் போட்டு வைக்கிறேன், அதில் நியர்லி எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 to 8% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அதை காட்டிலும் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் இருக்குது, அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஸ்டெபிலிட்டிஸ் ரொம்ப சேஃப்டி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த ஃபண்ட் வந்து இருக்க பொழுது. இது பேர் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட். அண்ட் இந்த ஃபண்டை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பை த வே, திஸ் இஸ் பிரகாஷ் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் அப்படின்னா வந்து இது வந்து இந்த ஹைப்ரிட் ஃபண்டில் வரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டைப் தான். ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து பலவிதமான டைப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தா வந்து நமக்கு வந்து 2 விதமான மேஜர் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஈக்விட்டி, இன்னொன்று டெப்ட். ஈக்விட்டி அப்படின்னா வந்து இந்த யூஸ்வலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில், அதுக்கப்புறம் இடிஎஃப், பிசி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்கள ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெப்ட் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேபிளான இன்கம் வேணும், ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வேணும், எந்த ஒரு மார்க்கெட் வாலட்டைலும் இருக்கக்கூடாது, ஃப்ளக்சுவேஷன்ஸும் இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட்னாலும் பரவாயில்ல, அது வரணும் அப்படின்னா இதுதான் டெப்ட் ஃபண்டுவாங்க. இதில் போடும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கவர்மெண்ட் பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு, அப்புறம் டிபெஞ்சர்ஸு, அப்புறம் கார்பரேட் பாண்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு டிவிடெண்ட் மாதிரி அதை இன்வெஸ்ட் பண்ண மக்களுக்கு வந்து அவங்க பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம், இது ஈக்விட்டின்னு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க இது ரெண்டுத்துலையும் கொண்டு போய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணுற முறை டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த டிஃப்ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன வீடியோவில் பார்த்ததை வந்து சுருக்கமாக சொல்லலாம் அக்ரெசிவ் ஃபண்ட். அந்த அக்ரெசிவ் ஃபண்டில் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக வந்து அவங்க ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் ரிட்டர்ன்ஸ் பயங்கரமாக இருக்கும், அதிகமாக இருக்கும்ட்டு. ஸோ அக்ரெசிவானா நியர்லி 65 to 80% இதில் போடுவாங்க. இப்போ டெப்ட் ஃபண்டுன்னு வரும்பொழுது இதில் வந்து நியர்லி ஒரு 20 to 35% பணத்தை வந்து இந்த டெப்ட்டில் போடுவாங்க. இதுதான் அக்ரெசிவ் ஃபண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்க்கும்பொழுது இந்த ஈக்விட்டி ஃபண்டில் நம்ம டேரக்ட் ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அதை காட்டிலும் இதில் ரிட்டர்ன்ஸ் ப்ராப்ளி கொஞ்சம் கம்மியாக வரலாம். லைக் ஆன் அ லாங் ஸ்பேன், ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் போடுறீங்க, 10 வருஷம்லாம் போடுறீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பார்த்தா சிமிலராக ஆல்மோஸ்ட் ஒரே ரிட்டர்ன்ஸ் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் இதில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு குஷன் கொடுக்குற மாதிரி, நாளை பின்ன மார்க்கெட்டுக்கு விழும்போது ஒரு குஷன் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு மார்க்கெட் விழாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸே இது கொடுக்கும். இதுதான் வந்து நம்ம அக்ரெசிவ் ஃபண்டில் பார்த்தோம். இதே விஷயத்துக்கு வைஸ் வர்ஸா தான் வந்து, அதாவது அப்படியே ஆப்போசிட் தான் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட். கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்னா இதில் வந்து நம்ம டெப்ட் மேலே அதிகமாக போடப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், டெப்ட் ஃபண்டில் இவங்க நியர்லி வந்து 75 to 90% பணத்தை கொண்டு போய் டெப்ட் ஃபண்டில் போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 10 to 20%, 25% கொண்டு போய் அவங்க வந்து நமக்கு ஈக்விட்டி ஃபண்டில் போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபண்டு யாருக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தா வந்து யார் வந்து இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் நம்ம அக்ரெசிவ் ஃபண்டில் வந்து ஒரு 21 வயசில் ஒரு பையன் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான் அப்படின்னா அவன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும் பட்சத்தில் அவன் வந்து அக்ரெசிவ் ஃபண்டில் போடலாம். பிகாஸ் அவனுக்கு அடுத்த ஒரு 20 to 30 வருஷம் அவன் வந்து ஒரு ட்ராக் இருக்குது, அவனுக்கு வந்து சம்பாதிக்கிற வயசு. ஸோ ஒரு 21 வயசுலேருந்து ஒரு 45-50 வயசும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறதுனால அவன் அதிகமாக அந்த மாதிரி ஃபண்டில் போடலாம். இப்போ 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நியர்லி நான் ரிட்டையர்மெண்ட்டை ஒட்டி போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு அந்த நேரத்தில் ஒரு ஃபிக்ஸடாக காசு வேணும். இந்த நேரத்தில் என்னோட கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னோட கேபிட்டல், அந்த பணம் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள், ஒரு 50 வயசு கடந்த மக்கள் வந்து அவங்க எஃப்டி, ஆர்டி இந்த மாதிரி விஷயங்களை பணத்தை போட்டு வச்சிருப்பாங்க, இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி விஷயங்களை போட்டிருப்பாங்க. அதில் நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7-8% கிடைக்கும். இப்போ எனக்கு இதை விட ஒரு 1-2% எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியும் வேணும். இதில் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போட்டு ஒருவேளை இது வந்து ஒரு திடீர்னு எனக்கு தேவைப்படும் போது ஒரு ரிட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப விழுந்துட்டு, இல்லை என் போட்ட காசு கூட கம்மியாயிடுமோ, அந்த மாதிரி பதட்டம் தேவைப்படாது.
ஏன் அப்படின்னா இந்த டெப்ட் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்டில் டெப்ட்டில் அவங்க மேஜர் போர்ஷனாக போடுறாங்களே நியர்லி 75 to 90%. அது எந்த மாதிரி ஃபண்டில் போடுவாங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ஒரு கவர்மெண்ட் பாண்ட்ஸில் ரொம்ப குவாலிட்டியான ஃபண்ட்ஸில் தான் அவங்க போடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 10 to 20-25% இதையும் வந்து அவங்க லார்ஜ் கேப்ஸில் மட்டும்தான் பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு 50 கம்பெனியில் 100 கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிஸில் தான் அவங்க போடுவாங்க. ரொம்ப மிட் கேப்லேயோ இல்லை ரொம்ப ஸ்மால் கேப்ஸ்லேயோ அவங்க வந்து போட்டு எந்த விதமான ரிஸ்க்ஸும் எடுக்கிறதில்ல. ஸோ இப்படி போடுறதுனால வந்து நார்மலாக டெப்ட்டில் உங்களுக்கு 7-8% கிடைக்கிற இடங்களில் இந்த மாதிரி ஃபண்டில் போடும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3% எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ நமக்கு ஸ்டேபிலிட்டிக்கு ஒரு ஃபிக்ஸட் இன்கம்க்கான ரூட்டும் ஆச்சு. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஒரு 2-3% எக்ஸ்ட்ரா ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஏன்னா நீங்கள் 2-3% வந்து நம்ம சின்ன விஷயமா எடுத்துக்க முடியாது. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. ஒரு ஓவர் த ஸ்பேன் ஒரு அடுத்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நீங்கள் 15 வருஷம் ஒரு 50 வயசில் ஆரம்பிச்சு நீங்கள் உங்கள் 60-65 வயசு வரைக்கும் நீங்கள் ஏதோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஓவர் த லாங் ஸ்பேன் மோர் தென் 10 years அதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த 2-3% உங்களோட கேபிட்டல், அதாவது நீங்கள் போட்ட பணத்தை இன்னுமே மெருகேற்றி இருக்கும், இன்னுமே பெருசாக இருக்கும். அதனால தான் நீங்கள் சிம்பிள் டெப்ட் ஃபண்டில் போடுறத காட்டிலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியும் நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய ஃபண்டாக இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் இருக்குது. ஃபர்தராக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்னென்ன மாதிரி கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தா வந்து கன்சர்வேட்டிவ் ஃபண்டு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தா மொத்தம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஏஎம்சிஸ் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்டை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தா இந்த HSBC, ICICI, பரோடா, அதுக்கப்புறம் நிப்பான் பராக்னு சொல்லிட்டு இதில் நம்ம வந்து கொட்டாக் இந்த டெப்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி கிறிசல் ரேட்டிங்கில் வந்து 5 அட்லீஸ்ட் இல்லை 4 இந்த 2 ரேட்டிங்கில் நம்ம பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஏஎம்சிஸை ஒரு நல்ல ஃபண்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது நம்ம கொட்டாக் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தா அது AUM, அதாவது எவ்வளோ அசெட்டை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. நியர்லி வந்து 3000 கோடிக்கும் மேற்பட்ட ஒரு பணத்தை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கடந்த ஒரு வாரத்தில் அவங்க வந்து எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு வாரத்தில் ஆப்வியஸாக அது டெப்ட்டுங்கிற டைம். அப்புறம் வந்து ஒரு மாதத்தில் பார்த்தா 2%, 3 மாதத்தில் ஒன்றும் இல்லை, அப்புறம் 6 மாதம் 5, 13, 14 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ஸ்பேன் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு 5 to 10 years பார்க்கும்பொழுது 13 to 11-13% வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக நமக்கு வந்து டெப்ட் ஃபண்ட்ஸில் எப்படி கிடைக்கும்? இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு பேங்க்கில் போய் ஒரு FD RD போடுறோம் அப்படின்னா நியர்லி நமக்கு வந்து ஒரு 7 to 8% அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை பார்க்கும்பொழுது நமக்கு இங்கே பார்த்தா நியர்லி வந்து ஒரு 4 to 5% எக்ஸ்ட்ரா கிடைக்குது வித் டாக்ஸேஷனும் ஒரு நல்ல லாபம். பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு FD போடுறீங்க, அந்த FD வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த FDயோட லாபத்தை கொண்டு போய் உங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் சேர்த்துருவாங்க. அதில் TDSம் பிடிச்சி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் சேர்ப்பாங்க. பட் இங்கே எப்படின்னா நமக்கு லாங் டேர்ம்ங்கிறதுனால ஒரு 12.5% தான் நம்ம கட்டுவோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு 30% ஸ்லாப்லாம் இருக்கீங்கன்னா 12.5% இதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டிங்கன்னா பெரிய விஷயம். அதனால தான் FD RD காட்டிலும் இந்த மாதிரி டெப்ட் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஒரு டேக்ஸ் விதத்துலையும் ப்ளஸ் நமக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் விதத்துலையும் நமக்கு பெரிய லாபமாக அமையுது. ஸோ இப்போ பார்த்தா வந்து நியர்லி 11 to 13% நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக கிடைக்குது. இப்போ 1-2 இயர்லாம் பார்த்தா 14% கிடைக்குது. பட் நம்ம ஸ்டில் நம்ம லாங் டேர்ம்லேயே பார்த்துக்கலாம் ஒரு 11 to 13% கிடைக்குது. மற்ற ஃபண்ட்ஸை கம்பேர் போது மற்ற ஃபண்ட்ஸ்லாம் நியர்லி 9 to 11% கொடுக்கும்பொழுது இந்த கொட்டாக் ஹைப்ரிட் ஃபண்ட் வந்து கடந்த 10 வருஷமாக வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 11 to 13% இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜில் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 1-2% இதில் அதிகமாக கிடச்சா கூட அது நமக்கு பெரிய லாபமாக இருக்கும். பிகாஸ் ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் இதுலேருந்து நமக்கு வரும்போது நம்ம ஒரு சில லட்சங்கள் நம்ம போடும்போது அதுலேருந்து வரக்கூடிய சில ஆயிரங்களோ இல்லை லட்சங்களோ அது வந்து நமக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அப்போ நமக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது எல்லா ஏஎம்சிஸை விடையும் இவங்க வந்து ரொம்பவே கம்மியான ஒரு நமக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இதை பற்றி இன்னுமே ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம வந்து க்ரோ ஆப்பில் போவோம். இப்போ கொட்டாக் டெப்ட் ஃபண்ட்ஸுக்குள்ளே நம்ம போயிருக்கோம். இப்போ பார்க்கும்பொழுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்மளுடைய இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஹோல்டிங் வந்து நியர்லி 109 ஹோல்டிங்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அதில் பார்க்கும்போது இப்போ டெப்ட் ஃபண்ட்ஸ் வந்து 73.5% வச்சிருக்காங்க. ஈக்விட்டியில் வந்து 24, அப்புறம் கேஷாக வந்து கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஆப்வியஸாக ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த கேஷ் ரிசர்வ் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதான் அவங்களோட ஹோல்டிங். இதில் என்னென்ன டெப்ட் இதெல்லாம் பார்த்து இவங்க என்னெல்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த ஹோல்டிங்ஸில். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சாவரன் பாண்டே வந்து அவங்க நியர்லி 15.3% வச்சிருக்காங்க. மறுபடியும் சாவரன் இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சாவரன் பாண்டே வந்து அவங்க வந்து இப்போ இதுலேயே வந்து ஒரு 30% நியர்லி 30% கிட்ட வந்து அவங்க இதே வச்சிருப்பாங்க. அது தாண்டியும் அதுக்கு மேலேயும் போகுது சாவரன் பாண்ட்ஸ். அப்புறம் இப்போ ஸ்டாக்ஸ் ஈக்விட்டின்னு பார்த்தா இப்போ இதுலேயும் பார்த்தா பாரதி டெலிகாமில் வந்து அவங்க டிபெஞ்சர்ஸாக வச்சிருக்காங்க. இப்போ இன்ஃபோசிஸில் அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்த லார்ஜ் கேப்பில் தான் மீதி இருக்கக்கூடிய அந்த சின்ன பணத்தையும் அவங்க போடுவாங்க. இப்போ 24% அவங்க ஈக்விட்டிலையும் லார்ஜ் கேப்பில் தான் போடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா இன்ஃபோசிஸில் ஈக்விட்டியில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மீதி இருக்க இது என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது பாண்ட்ஸ் ஈக்விட்டி இந்த மாதிரி நீங்கள் வந்துங்கிறதையும் அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ
நெக்ஸ்ட்டு பார்த்தா அந்த செக்டாரில் எந்தெந்த மாதிரி செக்டார்ஸில் அலோகேஷன் இருக்குது ஃபினான்ஷியலாக வந்து 22% இந்த ஈக்விட்டியில், இது டெப்ட்டில் வந்து எந்த மாதிரி அலோகேஷன் இருந்திருக்கு. சாவரன் பாண்டில் தான் நியர்லி 77% அதிகமான படத்தை அவங்க அதில் தான் போட்டிருந்திருக்காங்க. ஸோ சாவரன் பாண்ட் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸே வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறனால தான் நமக்கு புரிய வருது இதுலேருந்து. ஸோ இதுலேருந்து நம்ம பார்த்துக்க முடியும். அண்ட் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம பார்க்கும்போது இதோட ஆல்ஃபா வேல்யூ ஆப்வியஸாக மற்ற ஃபண்ட்ஸை விடையும் இதோட பேஸ் இண்டெக்ஸை விட வந்து இது வந்து மோர் தென் டபுள் த டைம் வந்து அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க வித் பீட்டா. ஆப்வியஸாக இது வந்து ஒரு டெப்ட் ஃபண்ட்ஸு ப்ளஸ் ரொம்ப கன்சர்வேட்டிவாக அவங்க ப்ளே பண்ணுறதுனால டெப்ட்டும் வந்து நமக்கு பீட்டாவும் வந்து லெஸ் தென் 1ஆகவே இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்க்கும்பொழுது இதுக்கு வந்தோட எக்ஸ்பென்ஸ் இஷ்யூ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அண்ட் இதோட எக்ஸிட் லோடும் வந்து இப்போ வந்து இந்த யூனிட்ஸை வந்து ஒரு 8% மேலே இன்வெஸ்ட் பண்ண எக்ஸிட் லோட வந்து நீங்கள் வந்து விற்க போகிறீங்க அப்படின்னா வந்து 1% will be charged for redemption. அதுவும் 6 மாதத்துக்குள்ளே விற்க போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 1% வந்து ரெடீம் பண்ணுவாங்க. ஒரு 8% மேலே இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து எக்ஸஸாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனை வந்து பார்த்துருப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும் கன்சர்வேட்டிவ் ஃபண்டில் என்னென்னலாம் இருக்குது, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏதுன்னு. ஸோ ஃபைனலாக பார்க்கும்பொழுது இதோட டாக்ஸேஷன், ஏன்னா ஆப்வியஸாக ரொம்ப முக்கியம் இல்லை, உங்களுக்கு ஒரு லாபம் வருதுன்னா அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டுவீங்க. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். டாக்ஸேஷன் வந்து டெப்ட் ஃபண்டுக்கு அப்படின்னும் பொழுது கவர்மெண்ட் இதை எப்படி பிரிச்சிருக்காங்க, அதாவது முக்கியமாக ஆஃப்டர் 2024 பட்ஜெட்டுக்கு அப்புறம் இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 2 வருஷம் காலகட்டத்தை வந்து இவங்க ஷார்ட் டேர்மாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா இது ஷார்ட் டேர்ம்னும், 2 வருஷத்துக்கு மேற்பட்டு நீங்கள் அதை விற்கிறீங்க அப்படின்னா 2 வருஷத்தை தாண்டி நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு அதை வேணாலும் வச்சுட்டு அதை விற்கிறீங்க அப்படின்னா அதை லாங் டேர்ம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய வந்த லாபத்தை நீங்கள் ஒரு 1 லட்சம் போட்டிருக்கீங்க, அது ஒரு 2 லட்சமாக மாறி இருக்கு. அந்த லாபத்தை உங்களோட இன்கம் டாக்ஸ்லேயே சேர்த்துக்கிறாங்க. உங்கள் ஸ்லாப் எந்த டாக்ஸ் ஸ்லாபில் நீங்கள் வரீங்களோ அந்த டாக்ஸ் ஸ்லாப்லேயே சேர்த்து அதுக்கான டாக்ஸ் நீங்கள் கட்டிடுவீங்க. ஸோ இதே நீங்கள் லாங் டேர்மில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்த லாபத்தை 12.5% நீங்கள் அதுக்கு டேக்ஸாக பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு லாபம் வந்திருக்கு, ப்ராஃபிட் வந்திருக்கு. அந்த ப்ராஃபிட்டில் 12.5% விச் மீன்ஸ் 12,500 ரூபாவை வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸில் அந்த ஃபினான்ஷியல் இயரோட முடிவில் நீங்கள் பே பண்ணிப்பீங்க. இதுதான் வந்து 2 வருஷத்தை தாண்டும் போது. இதே நமக்கு 2024 முன்னாடி இதை கவர்மெண்ட் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த ஷார்ட் டேர்மே வந்து 3 வருஷமாக வச்சுருந்தாங்க. ஸோ 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வாங்கி விற்றீங்க அப்படின்னா வந்து அதை இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்லேயே சேர்ந்துடும். இதே அதை தாண்டி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு வந்து 20% வச்சுருந்தாங்க. பட் நமக்கு என்ன தோணும், 20%னா இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க, நமக்கு ரொம்ப நல்லதுன்னு நமக்கு தோணும். ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்ததுன்னா 20% வச்சுட்டு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா என்னென்னா இப்போ உங்களுக்கு நமக்கு இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்குது, வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு 6%, 7%, 8% ஏறிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் அதை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இன்கேஸ் உங்களோட இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே வந்து உங்களுக்கு நியர்லி வந்து ஒரு 25% இல்லை 20% வந்திருக்கு, அந்த வருஷம் நீங்கள் கட்ட வேண்டிய டாக்ஸும் 20% வந்திருக்குன்னா ரெண்டும் 0 ஆகி அப்போ நீங்கள் வந்து 0% டாக்ஸே பே பண்ண மாட்டீங்க. இல்லை அந்த 5 வருஷத்தில் அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எப்படிங்கிறத நீங்கள் விற்க போகும்போது உங்களுக்கே அது தெரிய வரும். இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷம் வச்சுருக்கீங்க, அந்த நேரத்தில் ஒரு 15% வந்து உங்களோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கட்ட போகிற டாக்ஸ் 20%. பட் இப்போ 15% உங்களுக்கு இண்டெக்ஸேஷன்லேயே போயிடுது. அப்போ நான் மீதி 5% மட்டும்தான் நீங்கள் டாக்ஸாக கட்டுவீங்க. அந்த 1 லட்ச ரூபா வந்து லாபத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 1 லட்ச ரூபா லாபத்துக்கு 5% தான் கட்டுவீங்க. இப்படி தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இந்த டெப்ட் ஃபண்டுக்குலாம் இருந்தது. பட் இப்போ ஆஃப்டர் 2024 அப்புறம் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது இந்த ஆஃப்டர் 2024 அப்புறம் எப்படி டாக்ஸேஷன் இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம உங்களுக்கு கிளியராக சொன்னோம். ஸோ இதான் கம்ப்ளீட்டாக வந்து கன்சர்வேட்டிவ் ஃபண்டை பற்றிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருக்குது, ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னாலும், இல்லைனா அடுத்து எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம பேசலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை கம்ப்ளீட்டாக எந்த மாதிரி ஃபினான்ஷியல் டாபிக்ஸ் நம்ம பேசலாம் அப்படிங்கிற பற்றி நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக மற்றவங்களுக்கும் இருக்கும் நீங்கள் நம்புறீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ரொம்ப கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபினான்ஷியல் கான்டென்ட்டோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. பிளாக் வேர்ல்ட்.